Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் சாப்டர் 1ல் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இப்போ காம்போசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ காம்போசிஷன்னா என்ன அண்ட் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்க கான்செப்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ அதுதான் நம்மளோட இன்னைக்கு செக்ஷன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன், ஓகே, ஃபங்க்ஷன் இல்லை ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, அது என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? காம்போசிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேஷன், ரைட்? நம்ம எப்படி அடிஷன் பண்ணுறோமோ, சப்ராக்ஷன் பண்ணுறோமோ, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி காம்போசிஷன் அப்படிங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு காம்போசிஷன்னா என்னென்னு பார்ப்போம். லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏங்கிற ஒரு செட்டில் இருந்து பின்ற ஒரு செட்டுக்கு போகிற ஃபங்க்ஷன் தான் எஃப். அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு சி, பியிலேருந்து சிக்கு போகிற ஃபங்க்ஷன் வந்து ஜி அப்படின்னு இருக்குன்னா, பி டூ ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், தென் தி காம்போசிஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜி. ஸோ எஃப் அண்ட் ஜியோட காம்போசிஷன் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா, ஜி காம்போசிஷன் எஃப். இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் போடுறோம்ல, எப்படி நம்ம ப்ளஸ்ஸை வந்து அடிஷனை வந்து ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷன் மைனஸ், ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி நொட்டேஷன் வச்சுருக்கோம். அந்த மாதிரி காம்போசிஷனோட நொட்டேஷன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, G composition F is a function from A to C. எங்க ஏலேருந்து இந்த லாஸ்ட் செட்டு சிக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை, ஸோ அதை எப்படி கிவன் பண்ணுறாங்க அப்படின்னா, G composition F of X is equal to G of F of X, இப்படி தான் எழுதணும். G composition Fனா G of F of X, F composition G of Xனா F of G of X for every X belongs to உங்களோட டொமைன் ஏல இருக்கிறது, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் ஏவாகவும் லாஸ்ட்டு கோடொமைன் சியாகவும் இருக்கும். ஸோ அதில் ஏலேருந்து சிக்கு மேப் பண்ணுற ஒரு மேப்பிங், ஒரு ஃபங்க்ஷன், அதுதான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏங்கிற செட்டு இது, அதிலிருந்து எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன்னா அது பிக்கு மேப் ஆகிற ஃபங்க்ஷன், அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ஏ வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுறது வந்து நமக்கு எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன், ஓகே? தென் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இப்போ இங்கே எது நமக்கு இமேஜ், எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இமேஜ், எக்ஸு ப்ரீ இமேஜ் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸாக இங்கே மாறிடுச்சு, ரைட்? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபங்க்ஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதோட இமேஜ் கண்டுபிடிக்கிறோம் அண்டர் தி மேப்பிங் ஜி அப்படின்னா, ரைட்? இங்கே போகிற மேப்பிங் ஜி அப்படின்னு எடுத்திங்கன்னா, அதாவது ஏலேருந்து பியிலேருந்து சிக்கு போகிற இந்த மேப்பிங் வந்து நம்ம ஜி எடுத்தோம் அப்படின்னா, இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வேல்யூவாக எடுத்துட்டு அதில் ஜி மேப்பிங் கொடுத்தா என்ன ஆகும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸை வேல்யூவாக எடுத்துட்டு எஃப் மேப்பிங் கொடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் திஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஜியை மேப்பிங்காக கொடுத்திங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் இந்த எக்ஸுக்கு வர்ற காம்போசிஷன். அப்போ இந்த எக்ஸு இங்கே எப்படி மாறுது அப்படின்னா, ஏலேருந்து சிக்கு போகிறப்ப மாறுற வேல்யூ வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறுது. இதை தான் வந்து நம்ம காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் காம்போசிஷனோட மேப்பிங். அதாவது இங்கே இருக்க எக்ஸு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது, எப்படி நடுவில் ஒரு பிங்கிற ஒரு டொமைன் வழியாக போய் டொமைன்லேருந்து இங்கே வருது. ஸோ அப்போ அது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. இதுதான் நம்மளோட காம்போசிஷன், ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 15 என்ன அப்படின்னா, லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 2, 3, 4, 5 2, 3, 4, 5, 9. ஸோ ஏ வந்து செட்டு இது தான் 2, 3, 4, 5, பி செட்டு 3, 4, 5, 9 அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 3, 4, 5, 9. இந்த செட்டில் இருந்து இன்னொரு செட்டு 7, 11, 15 அப்படின்னு இருக்குன்னா பி எ ஃபங்க்ஷன்ஸ், அது ரெண்டும் ஃபங்க்ஷன்ஸு, எஃப்பும் ஒரு ஃபங்க்ஷன், ஜியும் ஒரு ஃபங்க்ஷன். டிஃபைன்ட் ஆஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 அண்ட் எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற மாதிரி. அதாவது எஃப் ஆஃப் 2ன்ற நம்பர் எடுக்கிறீங்கன்னா அது எங்கே மேப் ஆகுதுன்னா 3க்கு, 3 நம்பர் எடுத்திங்கன்னா அது 4க்கு. அதே மாதிரி எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 5 ரெண்டுமே எங்கே மேப் ஆகுதுன்னா 5க்கு. எஃப் ஆஃப் 4ம் 5க்கு தான், எஃப் ஆஃப் 5ம் 5க்கு தான் மேப் ஆகுது. அண்ட் ஜி ஆஃப் 3 இங்கே இருக்க 3 எங்கே மேப் ஆகுது அப்படின்னா, ஜி ஆஃப் 3யும் சரி ஜி ஆஃப் 4ம் சரி 7ங்கிற நம்பருக்கு மேப் ஆகுது. அண்டு ஜி ஆஃப் 5 அண்டு ஜி ஆஃப் 9 ரெண்டும் 11க்கு. ஸோ இந்த 5ம் 9ம் 11க்கு மேப் ஆகிருக்கு. தென் ஃபைண்ட் ஜி காம்போசிஷன் எஃப், ரெண்டுத்துக்கும் காம்போசிஷன் என்ன, ஜி காம்போசிஷன் எஃப் என்ன, அவ்வளோதான் நமக்கு கேள்வி. எதுக்கு பார்க்கணும் நம்ம,
டொமைனில் இருக்கா. ஃபார் எவ்ரி ஜி காம்போசிஷன் எஃப்னா மேப்பிங் என்ன சொல்லணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏனா ஃபஸ்ட்டு செட்டு, ரைட். இங்கே எது ஏ நமக்கு 2 3 4 5. அப்போ இந்த 2 3 4 5க்கு எல்லா நம்பருக்கும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் கேள்வி. அப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் 2 ஃபஸ்ட்டு ஏல இருக்க ஃபஸ்ட் என்ட்ரி என்ன 2. அப்போ எப்படி சொல்லுவீங்க, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2, கரெக்டாக. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2னா என்ன அர்த்தம் கொஸ்டினில் 3. அப்போ ஜி ஆஃப் 3 which is nothing but f of 2 வந்து நமக்கு 3 தெரியும். ஸோ g of 3. g of 3 ஓட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே 7. ஸோ இதோட ஆன்சர் 7. அப்போ g composition f of 2 ஓட ஆன்சர் 7. Similarly g composition f of ஏல அடுத்த என்ட்ரி நமக்கு என்ன 3. ஸோ அப்போ g composition f of 3 எடுத்திங்கன்னா என்ன வரும், g of f of 3. ஸோ அப்போ g of f of 3 வேல்யூ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 4, ரைட். ஸோ அப்போ g of 4. ஸோ g of 4 நமக்கு என்ன இங்கே கொஸ்டினில் 7. ஸோ அப்போ இதோட ஆன்சரும் நமக்கு 7. நெக்ஸ்ட் g composition f of 4 ஏல இருக்க அடுத்த என்ட்ரி 4. ஸோ அப்போ g composition f of 4 இஸ் நத்திங் பட் g of f of 4. ஸோ g of f of 4 கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர் 5. ஸோ அப்போ g of 5. ஸோ g of 5 ஓட ஆன்சர் 11. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 11. தென் g composition f of 5. ஸோ ஏல இருக்க லாஸ்ட் என்ட்ரி 5. ஸோ அப்போ g composition f of 5னா என்ன அர்த்தம், g of f of 5ன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் யுவர் f of 5 ஃப்ரம் தி கொஸ்டின், இட் இஸ் 5. அப்போ விச் இஸ் நத்திங் பட் g of 5. ஸோ g of 5யும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இட் இஸ் 11. ஸோ தட் யுவர் ஆன்சர் இஸ் 11. அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு g composition fல இருக்க ஆன்சர்ஸ். இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா ஏல இருக்க எல்லா என்ட்ரிக்கும் 2 3 4 5ங்கிற எல்லா என்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், g composition f ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்ளம் ஓவர், தட்ஸ் ஆல். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் 15. தென் எக்ஸாம்பிள் 16 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 16னா ஃபைண்ட் g composition f அண்டு f composition g. ஸோ ஃபார் GOF, ரைட். g composition f, f composition g ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இப்போ g composition fனா என்ன அர்த்தம், g of f of x. f composition gனா f of g of x. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. if f is a function from set of all real number to real number and g is a function from set of all real number to real number. ஸ்கிரிப்டார் என்னது, ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கே போகிற ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஆர் given by அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா f of x equal to cos x ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் and g of x equal to 3x square செகண்ட் ஃபங்க்ஷன். இது ரெண்டுத்துக்கும் காம்போசிஷன் எடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, அண்ட் ஷோ தட் g composition f is not equal to f composition g. ரெண்டு கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு காம்போசிஷன் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் அடிஷ்னலாக இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்றதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு g composition f கண்டுபிடிப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் g composition f of xனா g of f of x. அப்போ g of what is your f of x from the question, it is cos x, right. அப்போ g of cos x. ஸோ நமக்கு என்ன கொஸ்டினில் இருக்குது, g of xனா it is 3x square, கரெக்டாக. ஸோ அப்போ 3 of x square இது g of x. இப்போ x பிளேஸில் எனக்கு என்ன இருக்குது, cos x இருக்குது. அப்போ இந்த x பிளேஸில் நான் என்ன பண்ணணும், cos x போடணும். அப்போ 3 of cos x தி ஹோல் ஸ்கொயர், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ 3 of cos x தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும், 3 cos square x. இதுதான் g composition f of x ஓட ஆன்சர். அடுத்து f composition gனா என்ன அர்த்தம், f of g of x, right. அப்போ f of what is your g of x கொஸ்டினில் 3x square. ஸோ அப்போ 3x squareங்கிறது இந்த ஃபங்க்ஷன். அப்போ what is your f of x கொஸ்டினில், it is cos x, right. ஸோ f of x வந்து என்ன அப்படின்னா it is cos x. அப்போ x பிளேஸில் எனக்கு என்ன இருக்குது, 3x square. அப்போ இந்த x பிளேஸில் நான் என்ன பண்ணணும், cos of 3x square போடணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருப்பேன், ரைட். ஸோ cos of 3x square அந்த x பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ ஃப்ரம் திஸ் ஆன்சர் இட் செல்ஃப் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், g composition f வந்து 3 cos square x, இது cos 3x square ரெண்டுமே என்னது ஈக்குவல் கிடையாது. அப்போ 3 cos square xம் வந்து cos 3x square ஈக்குவல் இல்லை. therefore g composition f is not equal to f composition g. அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் காம்போசிஷன் பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் இவ்வளோ தான் நமக்கு. ஓகே, அடுத்தது இன்வெர்டிபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்த்துருவோம். ஸோ இன்வெர்டிபிள்னா என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் இன்வெர்டிபிள், ரைட். அதான் இங்கே சொல்லுவோம், a function f is a function from x to y or a to b நம்ம எடுத்துருக்கோம்னா a to b is defined to be a invertible. இந்த ஃபங்க்ஷன் f நம்ம எப்போ இன்வெர்டிபிள் சொல்லுவோம் அப்படின்னா if there exists a function g from y to x, அதாவது இதிலேருந்து இங்கே போனோம், yலேருந்து xக்கு போகிற இன்னொரு ஃபங்க்ஷன் g such that g composition f வந்து எனக்கு என்னவா வரணும் அப்படின்னா ix அண்டு f composition g வந்து iy வரணும். ixனா என்ன அர்த்தம், இந்த x டொமைனில் இருக்க ஐயா வரணும். சிமிலர்லி
IOIனா கோடொமைனில் இருக்க வேல்யூவாக வருது அப்படின்னா தி ஃபங்க்ஷன் G இஸ் கால்டு தி இன்வர்ஸ் ஆஃப் F. அந்த Fோட இன்வர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா G. இங்கே எடுத்திருக்க G இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் F. அண்ட் இதை டினோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா F இன்வர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதுதான் நமக்கு ப்ரொசீஜர், ரைட்? இன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இங்கே போச்சுன்னா நார்மல் ஃபங்க்ஷன், ஒயிலேருந்து ரிவர்ஸ் வருது அப்படின்னா இன்வெர்டிபிள். அந்த இன்வெர்டிபிள் கண்டிஷன் என்ன அப்படின்னா G காம்போசிஷன் F வந்து IXாக இருக்கணும், F காம்போசிஷன் G வந்து IOIயாக இருக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 17 என்ன அப்படின்னு பாருங்கள். லெட் F இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் டு Y. எங்க நேச்சுரல் நம்பர்லேருந்து ஒய்ங்கிற செட்டுக்கு போது Y என்னன்னு பின்னாடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆஸ், அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். f of x ஈக்குவல் டு 4x + 3 இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வேர் Y, இந்த ஒய்ங்கிற செட் என்ன அப்படின்னா which is set of all y belongs to natural number such that y is equal to 4x + 3. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளோட இந்த செட்டு கோடொமைன் y அப்படிங்கிறது. for some x belongs to a natural number show that f is invertible and find its inverse. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இன்வெர்டிபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அண்ட் அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்டிபிள்னா என்ன அர்த்தம்? IX வரணும், G காம்போசிஷன் F பண்ணுறப்ப IOI வரணும். ஸோ அந்த மாதிரி மேலே பார்த்தா அதே விஷயம் வரணும், ரைட்? அப்போ சொல்யூஷன் என்ன? கன்சிடர் எனி y பிலாங்ஸ் டு y. எங்கள் கோடொமைனில் y இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்னது? 4x + 3ன்னு இருக்கும். கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அது, ரைட்? y is of the form 4x + 3 for some x in the domain of natural number n. Okay, then x can be written as என்ன ஃபார்மில் எழுதுவோம்? y - 3/4. எப்படி இதை எழுதுவீங்க? y - 3. ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். y ஈக்குவல் டு என்ன? 4x - 3. இந்த 3 எங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு தேவை இதிலேருந்து எக்ஸா, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இந்த ஒய்யை இங்கேயும், ரைட்? ஸோ இல்லை இந்த 3 இங்கே கொண்டு வந்துடலாம், y - 3, ரைட்? சாரி, இட் இஸ் +3, ரைட்? ஸோ இது +3 இருக்கும். y ஈக்குவல் டு 4x + 3 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. நமக்கு தேவை x. அப்போ இந்த 3 எங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? y - 3 ஈக்குவல் டு 4x. ஸோ அந்த 4 எங்கே டிவைட் பண்ணிங்கன்னா y - 3 / 4 ஈக்குவல் டு x. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ரைட்? ஸோ y - 3 / 4 இஸ் நத்திங் பட் யுவர் வேல்யூ ஆஃப் x. therefore what is your function G is from y to n. yலேருந்து set of all natural number n by G of y ஈக்குவல் டு y - 3/4 அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் G of y அப்படின்னா, ரைட்? இதுதானே y - 3/4. G of x ன்னு எழுதுவோம், அதுதான். now G காம்போசிஷன் F என்னன்னு பாருங்க. G காம்போசிஷன் F அப்படின்னா என்ன? G of f of x. so G of what is your f of x கொஸ்டின்ல? 4x + 3. அப்போ G of 4x + 3. what is your G of y? y - 3/4. அப்போ y பிளேஸில் எனக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 4x + 3. அப்போ இந்த y பிளேஸில் 4x + 3 போட போகிறேன். ஸோ தட் 4x + 3 - 3 / 4, ரைட்? இந்த y பிளேஸில் நான் 4x + 3 போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ தட் +3 - 3 கேன்சல், அப்போ 4x/4ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் x. அப்போ G காம்போசிஷன் F of x வந்து எனக்கு என்ன வந்தது? எக்ஸ்னே வந்துடுச்சு. therefore ஒரு கண்டிஷன் ஓவர். அடுத்தது ஒய்ன்னு வரணும். எஃப் காம்போசிஷன் G of y வந்து எனக்கு என்ன வரணும்? ஒய்ன்னு வரணும். அப்போ விச் இஸ் எஃப் ஆஃப் G of y. அப்போ எஃப் ஆஃப் வாட் இஸ் யுவர் G of y கொஸ்டினில்? y - 3/4 இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காது. y - 3/4 இஸ் நத்திங் பட் யுவர் G of y. ஸோ அப்போ வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் x? 4x + 3. அப்போ எக்ஸ் பிளேஸில் இது இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 4 into x பிளேஸில் இந்த வேல்யூ +3 போட போகிறேன். தென் என்ன ஆகும்? இந்த 4 கேன்சல், அப்போ y - 3 + 3ன்னு வரும். y + 3 - 3 கேன்சல். ஸோ தட் யுவர் ஆன்சர் இஸ் y. therefore f காம்போசிஷன் G of y பண்ணாலும் வில் கெட் y. therefore G composition F is equal to என்ன வந்தது? IN and G composition F composition G is nothing but IY. ஏன்னா இது yங்கிறப்ப it is IY. I identity 1, so 1 into y. similarly இது வந்து என்ன? IX n. ஏன்னா இந்த எக்ஸ் எங்கேருந்து எடுத்தோம்? நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுத்தோம். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்? IN. அதாவது எக்ஸு ஐஎக்ஸு ஐஒயின்னு நம்ம மேலே டெஃபினிஷனில் பேசியிருந்தோம். எக்ஸ் வந்து இங்கே எனக்கு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பருங்கிறதால இன் டிஃபைனிங் இட் as IN. therefore F is என்னது? இன்வெர்டிபிள். இன்வெர்டிபிளாக செக் பண்ணோன்னா இதுதான் கண்டிஷன். இதை ப்ரூஃப் பண்ணால் இன்வெர்டிபிள். ஒன்று இல்லைனாலும் இன்வெர்டிபிள் கிடையாது. therefore G is the inverse of F. அப்போ ஜினா என்னது? எங்கே இருக்குது ஜி? நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, y - 3 / 4. ஸோ இதுதான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் தட் கிவன் ஃபங்க்ஷன் F, right? so that's all for this problem. okay, so and இதோட வந்து இந்த invertible and composition ஓட கான்செப்ட் over, right? so that's all for this problem. இதோட இந்த சாப்டர் as well as exercise over. அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை பற்றி இருக்க இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம், ரைட்? ஸோ that's all for this video. remaining things we'll see in the next video. thank you. we'll see in the next video.